ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. அனைவருக்கும் வணக்கம். CITU தமிழ் மாநில 16வது மாநாடு நவம்பர் 6லிருந்து 9 வரை கோவையில் நடைபெறுகிறது. 9ஆம் தேதி மாநிலம் முழுவதும் இருந்து இங்கே வரக்கூடிய 1,00,000 பேர் கொண்ட பேரணி நடைபெறும். தமிழகத்தில் இன்றைக்கு நடைபெறுகிற போராட்டங்கள், நடந்த போராட்டங்கள், இதுபோன்ற இந்த எல்லா விஷயங்களையும் பரிசீலிப்பது என்பது ஒன்று. இன்னொன்று, உலக அளவில் பின்தங்கிய நாடுகளுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிற சிரமங்கள், ஏகாதிபத்திய நாடுகளால், அதனால் ஏற்படக்கூடிய தொழில் பிரச்சனை, வேலையின்மை பிரச்சனை, அதனால் ஏற்படக்கூடிய வறுமை, பசி, பட்டினி போன்ற இப்படிப்பட்ட இந்த அனைத்து விஷயங்களிலும் தொழிலாளி வர்க்கம் தலையிட வேண்டும் என்கிற முடிவை மீண்டும் இந்த மாநாடு உறுதிப்படுத்தப் போகிறது. ஏற்கனவே எங்களுக்கு அந்த முடிவு இருக்கிறது, இப்போது தீவிரப்படுத்தப் போகிறது. காரணம், ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு, ட்ரம்பினால் அல்ல, அமெரிக்க கொள்கையே அதுதான், ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போது உலகமயம் என்கிற அந்த கொள்கையை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஏற்கனவே உலகமயத்திற்கு வக்காலத்து வாங்கியவர்கள் அவர்கள்தான். உலகமயத்தின் மூலமாக பல நாடுகளும் இன்றைக்கு தங்களுடைய தற்சார்பு நிலையை வலுப்படுத்தி கொண்டு, பலப்படுத்தி கொண்டு, வர்த்தகத்திலும் மற்றவற்றிலும் ஏகாதிபத்திய நாடுகளுக்கு அவர்கள் கடும் போட்டியாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் அமெரிக்காவை நாங்கள் மகத்தானதாக்குவோம் என்கிற முழக்கத்தோடு மற்ற நாடுகளுக்கு எதிராக ஒரு 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 நிழல் யுத்தம் என்று சொல்லலாம், அந்த யுத்தத்தை இன்றைக்கு ட்ரம்ப் தொடுத்திருக்கிறார். அது பொருளாதார தடையாக அல்லது வரி கொள்கை, பல்வேறு விதங்களிலே மற்ற நாடுகளுக்கு தொல்லை கொடுக்கிறார்கள். இதை தொழிலாளி வர்க்கம் எதிர்க்க வேண்டும். உலக தொழிலாளி வர்க்கம் எதிர்த்து போராடுகிறது. இந்தியாவிலும் தமிழகத்திலும் அதற்கு எதிராக நிற்க வேண்டும் என்பது ஒன்று. 2, இந்த சூழ்நிலைமையில் எல்லா தொழிற்சாலைகளிலும் தொழிலாளர்களை நிரந்தரமற்றவர்களாக்க வேண்டும். நிரந்தரம் என்பது இருக்கக்கூடாது, பாதுகாப்பு தொழிலாளிகளுக்கு என்பது இருக்கக்கூடாது, தொழிற்சங்கங்களே இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு அவர்களுடைய கோரிக்கை, கார்ப்பரேட்டுகளுடைய கோரிக்கை. அதை நிறைவேற்றுவதற்கு எல்லா நாடுகளிலும் எல்லா அரசுகளும் முயற்சிக்கிறார்கள். இந்தியாவிலே மிக மோசமாக, கடுமையாக முயற்சிக்கிறார்கள். BJP அரசு, RSS அரசு அவர்கள் 4 சட்ட தொகுப்பு என்ற கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சட்ட தொகுப்பில் இந்தியாவில் இருக்கிற உற்பத்தி தொழிற்சாலைகளிலேயே, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலேயே 85% மேற்பட்ட தொழிலாளிகளை எந்த சட்டமும் பொருந்தாதவர்கள் ஆக்குவதற்கான ஏற்பாடு அதற்குள்ளே இருக்கிறது. இவ்வளவு கேவலமாக வெள்ளைக்காரன் கூட செய்தது கிடையாது. அவர்கள் ஆட்சியிலேயே 100 பேருக்கு மேல் இருந்தால் சட்டம் பொருந்தும் என்று இருந்தது. இப்போது இவர்கள் அதை 300 என்று உயர்த்துகிறார்கள். இவ்வளவு கொடூரமாக அவர்கள் தாக்குவதற்கு காரணம் கார்ப்பரேட்டுகளுடைய அழுத்தம், BJP RSSனுடைய ஏழை எளிய மக்களுக்கு, தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிரான கொள்கை. ஆகவே அவர்கள் செய்கிறார்கள். இப்போது அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சிரம் சக்தி நீதி என்பது மிக மோசமான தொழிலாளர் கொள்கை. அந்த கொள்கை இங்கே ஏற்கனவே இருந்த மனுஸ்மிருதியினுடைய அடிப்படையில் ஒரு இந்த குடும்பம் அல்லது நம்முடைய குலத்தொழில் இது போன்ற அந்த முறைகளிலே அதை பின்பற்ற வேண்டும் என்கிற முறையிலே அந்த சட்டங்களை கொண்டு வருவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். மிக மோசமான ஒரு இது. எந்த ஜனநாயகத்தையும் அவர்கள் பின்பற்றுவதில்லை. முதலாளிகளுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள், முதலாளிகளுக்கான தொழில் கொள்கையை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். தொழிலாளர் தொடர்பான கொள்கையை நிறைவேற்றுவதற்கு எந்த ஜனநாயக முறையும் அவர்கள் பின்பற்றுவதில்லை. இந்தியாவிலே இந்திய மாநாடு, ILC, இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தது. ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 10 ஆண்டுகளாக அது நடைபெறவே இல்லை. திரும்ப திரும்ப வலியுறுத்திய பிறகும் அந்த மாநாட்டை அவர்கள் கூட்ட மறுக்கிறார்கள். ஆகவே தொழிலாளிகள் என்பவர்கள் கருத்து கேட்கவோ அல்லது மற்றது கேட்கவோ லாயக்கற்றவர்கள், அருகதையற்றவர்கள், அவர்களை கேட்க வேண்டிய தேவையில்லை என்ற மனநிலையிலிருந்து தான் ஒட்டுமொத்த தொழிலாளர்களை அணுகுகிறார்கள். அது ஒன்று. அடுத்து கான்ட்ராக்ட் முறை, கேஷுவல் முறை, அப்ரெண்டிஸ் முறை,
முதலாளிகளுக்கு பெரும் ஆதாயத்தை ஒரு பக்கத்தில் வழங்கி கொண்டு சாதாரண மக்களை இப்படி இம்சிக்கிற காரியம், திட்டப்பணியாளர்கள் என்கிற பேரிலே லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ஓலா, உபேர், ஸ்விக்கி போன்ற பிளாட்ஃபார்ம் என்கிற பேரில் இருக்கிற கோடிக்கணக்கான படித்த இளைஞர்கள் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இன்றைக்கு அவர்கள் வேலை வாங்கப்படுகிறார்கள். அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரி போன்ற நவீன தொழில்களிலேயும் எந்த பாதுகாப்பும் இன்றைக்கு இல்லை. பல்லாயிரம் தொழிலாளர்கள் எந்த கேள்வி முறையும் இல்லாமல் வேலையிலிருந்து தூக்கி எறியப்படுகிறார்கள். இத்தனையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவைகளுக்கு எதிராக ஒன்றுபட்ட போராட்டத்தை முன்னெடுக்க, அதற்கான ஏற்பாடுகளை செய்ய எங்களுடைய மாநாடு விவாதித்து தீர்மானிக்க இருக்கிறது. ஏற்கனவே இதுபோன்ற இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்திருக்கிறது. குறிப்பிடத்தகுந்த போராட்டம் சாம்சங் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் நடத்திய 62 நாள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம், இப்போது தூய்மை பணியாளர்கள் மதுரையிலே, திருப்பூரிலே, சென்னையிலே, நம்முடைய மாநகராட்சியிலே இப்போது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டம். இந்த அனைத்து போராட்டங்களும் மேலும் தீவிரப்பட வேண்டும் என்பதற்குரிய வகையிலே எங்களுடைய தீர்மானங்களும் திட்டங்களும் இருக்கும். அதை நாங்கள் நிறைவேற்றப் போகிறோம். இந்த தீவிர வாக்காளர் திருத்தப் பணி அது கைவிடப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். அதை எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகள் ஜனநாயக சக்திகளோடு இணைந்து வலுவாக போராடுவது என்று எங்களுடைய மாநாடு தீர்மானித்திருக்கிறது. மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற 4 சட்ட தொகுப்புகளை அவர்கள் கைவிட வேண்டும் என்றும், அந்த சட்ட தொகுப்பில் இருக்கிற மோசமான சரத்துகளை திருத்தங்களாக இருக்கிற சட்டத்திலேயே கொண்டு எடுக்கிற அந்த முயற்சிகளை கைவிட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். நாளை மறுநாள் இன்னும் நிறைய தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கிறோம். டாடா நிறுவன பெண் ஊழியர்கள் போராட்டத்தை அரசு எப்படி கையாளும்? கேமரா வச்சு, அதாவது ஏற்கனவே ஃபாக்ஸ்கான் உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில் டெக்ஸ்டைலில் இருந்த திருமகள் திருமண திட்டம், மாங்கல்ய திட்டம் என்ற ஒரு மிக மோசமான கேவலமான ஒரு முடிவை இங்கே முதல்ல அமுல்படுத்தினார்கள். 90க்கு பிறகு ஏராளமான பெண்கள் அதிலே பாதிக்கப்பட்டார்கள். பல பெண்கள் சுவரேறி குதித்து தப்பித்து கீழே விழுந்து கால் உடைந்து, அதற்கு பிறகு நமக்கு தகவல் தெரிந்து அதை கலெக்டர் மற்றவர்களுக்கு கொண்டு சென்று, இதெல்லாம் இந்த நகரத்திலே நடந்தது. அதே மாதிரி ஃபாக்ஸ்கானில் பெண்களை அடைத்து வைத்து ஒரு ஒரு சிறை போன்ற இதுதான் அடைத்து வைத்து வேலை வாங்கினார்கள். அதை எதிர்த்து 15,000 பெண்கள் பெங்களூர் ஹைவேயை 2 நாட்கள் மூடி வைத்தார். பிரம்மாண்டமான போராட்டம் நடந்தது. அதே போலத்தான் இந்த போராட்டத்தையும் பார்க்க வேண்டும். பெண்கள் இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படலாம் என்பதால் தான், பெண்களை எப்படி வேண்டுமானால் நடத்தலாம் என்பதால் தான் அவர்களின் வறுமையை, அவர்களின் பசியை, அவர்களுடைய பட்டினி நிலையை இப்படி பயன்படுத்துகிறார். இதுதான் கொடுமையானது. இதிலே முதலாளிகள் செய்வார்கள், அவர்கள் அயோக்கியர்கள் செய்வார்கள். ஆனால் அரசு தான் இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட முறையில் பெண்களையோ ஆண்களையோ இளைஞர்களையோ வேலையில் ஈடுபடுத்தக்கூடாது. இது ஒரு விதமான வன்கொடுமை. நீங்கள் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்கிற போது கொத்தடிமைத்தனம் என்று நாம் இன்றைக்கு செங்கற்சோலையிலே மற்ற சோலைகளிலே நாம் இருந்ததையெல்லாம் எடுத்து பேசியிருக்கோம். இன்றைக்கு பெரிய பெரிய தொழிற்சாலைகளிலேயே இன்றைக்கு இது வந்திருக்கிறது என்பது மிக கொடுமை. ஒரு பக்கத்தில் வெளியேற்றப்படுகிறார்கள், இன்னொரு பக்கத்தில் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அடுத்தது வர்த்தக நிறுவனங்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால், பெரிய பெரிய வர்த்தக நிறுவனங்கள், நகைக்கடைகள், துணிக்கடைகள், பெரிய மால்கள் போன்ற இதில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பெண்கள், இளைஞர்கள் 12 மணி நேரம் வேலை வாங்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட இது எல்லாவற்றையும் தான் மனதில் வைத்து நாம் போராட வேண்டும் என்று நினைக்கிறோம். டாட்டாவில் நடந்திருப்பது கொடுமையான விஷயம். அதை நாம் ஏற்க முடியும். இப்போ பல இடங்களில் இருக்கிறது, அதை எதிர்க்க வேண்டும் என்பது தான். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த மேலாதிக்க முதலாளித்துவ சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நியூயார்க் மேயராக ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசக்கூடிய ஒருத்தங்க கௌரவ் மம்தானி இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்கன்னா, கடுமையாக அதிபரே இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, கம்யூனிஸ்ட் அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தையே பகிரங்கமாக வச்சுருந்தாங்க. இருந்தாலும் மக்கள் அதை புறக்கணித்து அவங்கள வெற்றி பெற வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் நியூயார்க்கில் மம்தானி என்கிற ஒரு இஸ்லாமியர் வெற்றி பெற்று இருப்பது என்பது அமெரிக்காவில் என்ன அடுத்து நடக்கப் போகிறது என்பதற்கான ஒரு அடையாளம், அறிகுறி என்று எடுத்துக்கொள்ளலாம்.
ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்காவே ஒரு குடியேறி நாடு. அங்கே இருக்கிற பூர்வ குடிகளை எல்லாம் அழித்துவிட்டு வேறு நாடுகளிலிருந்து போய் குடியேறியவர்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு குடியேற்றக்காரர்களை வெளியேற்றுவேன் என்றார். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களை நான் வெளியேற்றுவேன், மீண்டும் அவர்கள் இங்கே வருவதற்கு 88 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் நான் உங்களுக்கு அந்த அனுமதியை கொடுப்பேன் என்றெல்லாம் அது தீவிரப்படுத்தினார். இது ஆசிய, ஆப்பிரிக்க பல கண்டங்களிலிருந்து அமெரிக்காவில் குடியேறி இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான ஒரு கடும் நடவடிக்கை. அந்த நடவடிக்கையில் பொதுவாக மக்கள் கடுமையாக கோபத்தில் சீற்றத்தில் இருக்கிறார்கள். பெரும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. நியூஜெர்சி போன்ற இடங்களிலெல்லாம் பெரும் போராட்டங்கள் இந்த குடியேற்ற பிரச்சனையிலே நடந்தது. நியூயார்க்கினுடைய வெற்றியும் நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும். கம்யூனிஸ்ட் என்றாலே அது ஏதோ தினந்தோறும் காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு டம்ளர் ரத்தம் குடிக்கிறவங்க என்கிற அளவுக்கு ஒரு கடுமையான கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நாடு அது. குழந்தையிலிருந்து பள்ளிக்கூடத்திலிருந்து கம்யூனிஸ்ட் எதிர்ப்பை அவர்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதுவெல்லாம் எங்களுக்கு பயன்படவில்லை, அதுவெல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு வயிற்றுக்கு சோறிடவில்லை என்பது தான் இப்போது அங்கே இருக்கிற மக்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கிற சில உயர்வுகள். அதை இந்த தேர்தல் வெற்றி என்பது பிரதிபலிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லா மாநிலங்களிலும் அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு நடைபெறக்கூடிய அந்த தேர்தலிலே ட்ரம்ப்பு குடியரசுக் கட்சி மிக மோசமான தோல்வி அடையும் என்பதற்கான அறிகுறி இது. ஜனநாயக கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வெற்றி பெற்றால் அடிப்படையான மாற்றம் அமெரிக்காவில் வராது. ஆனால் ட்ரம்ப் எடுத்திருக்கிற இந்த சில்லறை நடவடிக்கைகளிலே சின்ன சின்ன வித்தியாசங்கள், வேறுபாடுகள் வரலாம். ஆகவே இந்த வெற்றி என்பது ஒரு நல்ல அறிகுறி. ஆமாம், சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றுவோம். அவர்களுக்கு ஆதரவான போராட்டத்திற்கான அறைகூலையும் நாங்கள் விடுப்போம். ஏற்கனவே சிஐடி அந்த போராட்டத்தை ஆதரித்து இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது, தொடர்ந்து நடத்துவோம். சிஐடி தலைமையிலே திருப்பூர், மதுரை போன்ற இடங்களிலே வேலைநிறுத்தங்கள் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தினோம். உயர்நீதிமன்றத்தில் அந்த பணி நிரந்தர பிரச்சனைகள், குறைந்தபட்ச ஊதிய பிரச்சனைகள் வழக்குகள் இருக்கின்றன, அதையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த போராட்டமும் ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்கத்தின் போராட்டம், அது ஏதோ ஒரு சங்கத்தின் போராட்டம் என்று நாங்கள் பார்க்க மாட்டோம். தொழிலாளி வர்க்கத்தின் போராட்டம், முழு ஆதரவை நாங்கள் தருவோம். தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழியர்களுக்காக பல்வேறு கட்ட போராட்டங்கள் செய்கிறீர்கள். ஆனால் டாஸ்மாக தமிழகத்தில் மூடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அண்மை காலமாக அதிகரிச்சிருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளே அதாவது அது ஒரு சமூக பிரச்சனையோடு, ஒரு தொழில் பிரச்சனை என்று மட்டுமே நாம் பார்க்க முடியாது. சமூக பிரச்சனையோடு சம்மந்தப்பட்டது. ஒருவேளை இப்போ டாஸ்மாகை மூடணும் அப்படின்னு வர்றபோது அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு, தொழிற்சங்கம் என்கிற வரையிலே ஊழியர்களுக்கு வேலை பறி போகும், என்ன செய்வார்கள் என்கிற பிரச்சனை இருக்கிறது. அதனால தான் சிஐடியை பொறுத்தவரையில் மூடுவது மூடாமல் இருப்பது என்பது நிதானமாக கையாள வேண்டிய விஷயம். படிப்படியாக மூடுவோம் என்றும் முதலமைச்சர்களே அறிவித்திருக்கிறார்கள். ஜெயலலிதாவும் அறிவித்தார், இந்த ஆட்சியும் அறிவித்திருக்கிறது. மூடுவது போல் ஆடுகிறார்கள், ஆனால் முழுமையாக மூடவில்லை. ஒருவேளை மூடப்படுமானால் அங்கு பணியாற்றக்கூடிய தோழர்களுக்கு பொருத்தமான மாற்றுப்பணியை அரசு தன்னுடைய நிறுவனங்கள், லாக்காக்களில் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அது ஒரு சமூக பிரச்சனை, அது பொதுவான விவாதத்திற்கு உள்ளிட்ட பிரச்சனை. இப்போ பீகாரில் மதுவிலக்கை மீண்டும் அமுல்படுத்தினார்கள். அமுல்படுத்தி அது ஒன்றும் வெற்றி பெறவில்லை. ஆகவே நாங்கள் வந்தால் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று தேஜஸ்வி அறிவித்திருக்கிறார். அடுத்த முதல்வராக அறிவிக்கிறவர் மதுவிலக்கை நான் ரத்து செய்வேன் என்று அவர் அறிவிக்கிறார். இப்படி மாறி மாறி நடக்கிறது. தமிழகத்திலே நீண்ட காலம் இல்லாமல் இருந்தது, பிறகு கொண்டு வந்தார்கள், பிறகு மறுபடியும் கைவிட்டார்கள், மீண்டும் கொண்டு வந்தார்கள் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அது சமூகத்தில் மக்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை. அதை பொறுத்தவரையில் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு என்பதிலே சிஐடி உரிய நடவடிக்கை எடுக்கும். தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு, அதே நேரத்தில் மூடணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிப்பாக டாஸ்மாக மூடணும், மூடணும். அது அந்த மாதிரி மக்களுடைய இதை சீரழிக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வளர்க்கக்கூடாது. ஆனால் படிப்படியாக இதை அதை செய்யணும். நீங்கள் அதான் சொல்கிறேனே, அது ஒரு சமூக பிரச்சனை, விரிவாக விவாதித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. பட் அது பொதுவாக நம்முடைய சமூகத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது என்பது அது பெரிய உண்மை. அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி அரசு நடவடிக்கை எடுக்கிற போது ஏராளமான தமிழ் இளைஞர்கள் உள்ளிட்ட குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி போனவர்களை அரசு மீட்கிற மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. 1. 2,
குடிப்பழக்கம் எப்படி மோசமானது என்பதை ஏதோ சின்னதாக ஒரு இது போட்டால் மட்டும் பத்தாது. குடி கெடுக்க எங்கேயும் எழுதி வச்சால் மட்டும் பத்தாது. இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் நான் சட்டமன்றத்தில் இருக்கிற போதே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஒரு 25% பணத்தை அதற்கு ஒதுக்கி பெரும் கேம்பெயின் நடத்தணும். அதனுடைய பாதிப்புகள் என்ன என்பதை சொல்லி மக்களை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும். நீங்கள் மூடுறதுங்கிறத நாங்கள் ஒன்றும் ஆட்சேபிக்கிறோம். மூடுறது மட்டுமே தீர்வாகாது. பிறகு கள்ளச்சாராயம், வேறு வகையிலே குடிப்பது, அது உயிர் பலியாவது என்கிற வகையில் அது நடக்கும். இன்றைக்கி குஜராத்தில் இன்றைக்கி வரைக்கும் மது இல்லை. ஆனால் வேறு பல இடங்களை விட மிக அதிகமாக மது கள்ளத்தனமாக விற்கிறேன்னா அதுதான். உங்களுக்கு என்ன சரக்கு வேணாலும் அங்கே கிடைக்கும் நீங்கள் குஜராத்துக்கு போனீங்கன்னா. ஆகவே இப்படி ஒரு இரட்டைத்தனமான ஒரு இதாக அப்போது மக்களை குடிக்க வைக்காமல் இப்போ நீங்கள் சிகரெட் பிடிக்கிறதுங்கிறது, இப்போ நாங்கள்லாம் கல்லூரியில் படித்த காலத்தில் சிகரெட் ரொம்ப சாதாரணம், அது எனக்கு பெரிய கௌரவமான வேலைமாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் புகையாக தான் இருக்கும், கூட்டங்களை பார்த்தா எங்கே பார்த்தாலும். இன்றைக்கி சிகரெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. பொது தளத்தில் இல்லை, இப்போ எங்கள் மாநாடுகள் மாதிரி இடங்களில் எந்த கூட்டத்திலையும் இல்லை. அப்படி அதை மாற்றணும். ஆகவே இது வெறும் சட்ட பிரச்சனை மட்டுமல்ல. சட்ட பிரச்சனையை தடுப்பது என்பது ஒன்று. இன்னொன்று, மக்களுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மற்றதை நாம் கொண்டு வர வேண்டியது இன்னொன்று. இந்த ரெண்டையும் சேர்த்து செய்யும். இன்றைக்கி அரசு ஊழியர்களாகட்டும், போக்குவரத்து தொழிலாளர்களாகட்டும் பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளாயிருக்காங்க. சிஐடியோ அது பெரிய போராட்டங்கள் வழக்கமாகவே தேர்தல் நேரங்களில் அந்த போராட்டத்தினுடைய வீரியம்ன்றது அதிகமாக தேர்தல் நேரங்கள் உங்களுடைய எங்களை பொறுத்தவரையில் தேர்தலுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த போராட்டத்தினுடைய தேவை, அந்த கோரிக்கையை வலியுறுத்த வேண்டிய சூழ்நிலைமை, இதெல்லாம் பொறுத்து அந்த கோரிக்கை வைப்போம், அந்த போராடுவோம். தேர்தலுக்காகவோ அல்லது ஒரு பண்டிகை வருகிறது என்பதற்காகவோ நடத்த வேண்டிய போராட்டத்தை நாங்கள் நிறுத்த மாட்டோம். ஏன்னா தொழிலாளருடைய நலன் முக்கியம். கேளுங்க, காலங்களில் தான் அந்த போராட்டத்தினுடைய வீரியம்ன்றது அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் கேட்டால் உடனே கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதாவது அதான் சொல்கிறேன்னே, போராட்டங்கிறது எப்பவும் நடத்த வேண்டியது தேர்தல் நேரத்திலே நடக்கும். மற்ற நேரத்தை விட ஒருவேளை தேர்தல் நேரத்தில் அந்த போராட்டம் முடிவுக்கு வருவதற்குள்ள வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கும். ஏன்னா தேர்தல் வருது, என்ன பண்ணுறது, முடிச்சிடலாம் என்று அவர்கள் நினைப்பார்கள். அதுக்காகவே போராடுறது அப்படின்லாம் ஒரு போராட்டத்தை நடத்த முடியாது.